வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. சேலத்தில் அரசு பேருந்து விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. கடமலை மயிலையில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதங்கம். ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் சசிகலாவின் கட்சியும் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவதென தைலாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சேலம் அருகே அரசு பேருந்து வேன் மீது மோதிய விபத்தில் 11 மாத கைக்குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது என சேலத்தில் சரக்கு வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்து சம்பவத்தை சுட்டிக்காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் சேலம் உத்தமசோழபுரம் பகுதியில் கோயம்புத்தூரில் இருந்து சேலம் நோக்கி வந்த தமிழ்நாடு அரசு பேருந்து திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர தடுப்பை உடைத்து எதிர்ப்புறம் சென்ற வாகனங்கள் மீது அதிவேகமாக மோதியதில் 8 பேர் உயிரிழந்தனர் என்ற செய்திகள் வருகின்றன. வருத்தத்துக்குரிய இந்த தகவல் அறிந்து மிகுந்த துயருற்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி உள்ள நிலையில் இந்த ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதையே இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கின்றது என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக சார்பில் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்வதுடன், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் பூரண நலம் பெற்று இல்லம் திரும்ப இறைவனை வேண்டுகின்றேன் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். புதுச்சேரியில் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய நிலையில் வரும் 23ஆம் தேதியுடன் அதற்கான அவகாசம் நிறைவடைகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவின் என்டிஏ கூட்டணியும் திமுக காங்கிரசின் கூட்டணியும் அமைந்துள்ளது. இதில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை ஏற்படாமலே இருந்து வருகிறது. அதே சமயம் என்டிஏ கூட்டணியின் தொகுதி பங்கீடு முடிவாகி என்ஆர் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 14 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. அதிமுக மற்றும் லஜகவுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழலில் இன்று காலையில் என்ஆர் காங்கிரசின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி 2 தொகுதிகளில் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். அதன்படி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் அவர் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று கடமலை மயிலை ஒன்றியம் பகுதியில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதங்கம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியம் பகுதியில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன், ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் OP ரவீந்திரநாத் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார். அப்போது எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முதலமைச்சராக்கிய பொறுமை இந்த ஆண்டிப்பட்டி தொகுதி மக்களுக்கு உள்ளது என்றும், 9 அமைச்சர்களை பொறுப்பிலிருந்து ஜெயலலிதா நீக்கிய போது நான் அவரிடம் பேசி அதை தடுத்து நிறுத்தினேன் என்றும், ஆனால் அவர்களே ஒன்று சேர்ந்து என்னை கட்சியிலிருந்து வெளியேற்றும் பணியில் ஈடுபட்ட போது நான் மிகவும் மனம் வருத்தப்பட்டேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். மேலும் நான் ஆதரவு தெரிவித்ததால் தான் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் பதவியில் இருக்க முடிந்தது என்றும், அந்த நன்றி கூட இல்லாமல் என்னை அரசியலில் இருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்ற செயலில் ஈடுபட்டார். அதைத்தான் நான் எதிர்த்தேன் என்றும் தெரிவித்த அவர், எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதும் கட்சியில் அவர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதை ஒப்புக்கொண்டதும் தான்
அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆதங்கம் தெரிவித்தார். ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் சசிகலாவின் கட்சியும் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவது என தைலாபுரம் வீட்டில் ராமதாசுடன் சசிகலா சந்தித்த போது நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் தங்கள் கூட்டணி கட்சிகளை முடிவு செய்து தொகுதி பகிர்வு குறித்த பேச்சுவார்த்தைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. இந்நிலையில் பாமகவில் இப்போது 2 பிரிவுகள் இருக்கின்ற நிலையில் அன்புமணி தலைமையிலான பிரிவு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது. ராமதாஸ் பிரிவு கட்சி உரிமை கோரிய வழக்கின் விசாரணை தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் என நீட்டிக்கப்பட்டுள்ளது. சில நாட்களுக்கு முன் சசிகலா திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்து கூட்டணி குறித்து விவாதித்தார். அதன் தொடர்ச்சியாக கூட்டணி முடிவிற்கு பாமக நிர்வாக குழுவை ராமதாஸ் கூட்டி ஆலோசனை நடத்தினார். இன்று அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய சசிகலா தைலாபுரம் வீட்டில் ராமதாசுடன் கூட்டணி பற்றி பேசினார். கூட்டத்தில் ராமதாஸ் தலைமையிலான பாமக மற்றும் சசிகலாவின் கட்சியும் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவது, எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பன குறித்தும் விவாதம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக நிர்வாக தலைவர் ஸ்ரீகாந்தி, கட்சித் தலைவர் ஜி.கே. மணி, தலைமையக செயலர் அன்பழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். சேலம் அருகே தறிகெட்டு ஓடிய அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீதும் டெம்போ வேன் மீதும் மோதிய விபத்தில் 11 மாத கைக்குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. சேலம் எருமாபாளையம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையை சேர்ந்த அரசு பேருந்து ஒன்று சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு சென்றுவிட்டு சேலத்திற்கு காலை 11 மணி அளவில் வந்து கொண்டிருந்தது. பேருந்தை பெரிய வனவாசி பனங்காடு பகுதியை சேர்ந்த ஐயந்துரை என்பவர் ஓட்டி சென்றார். அரசு பேருந்து சூளைமேடு என்ற பகுதியில் வந்தபோது கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீதும் டெம்போ வேன் மீதும் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற புத்தூர் பகுதியை சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது தாயாரும் உயிரிழந்தனர். இதேபோன்று டெம்போவில் பயணித்த செல்வராஜ், 11 மாத குழந்தை ஜீவிகா, 5 வயது சிறுமி நிதிஷ்கா, சத்யா, அமுதா உள்ளிட்ட 8 பேர் சேலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விபத்து குறித்து சேலம் வட்டார போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ராஜபாண்டியன் மற்றும் வட்டார போக்குவரத்து அதிகாரி ஆகியோர் தலைமையிலாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு பேருந்து ஓட்டுநர் ஐயந்துரை மதுபோதையில் பேருந்தை ஓட்டினாரா என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதேபோன்று விபத்தை அறிந்த சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேட்டில் அதிமுகவிற்காக நடிகை கௌதமி பரப்புரை செய்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சென்னை ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட காசிமேடு மீன்பிடி சந்தையில் அதிமுக சார்பில் தேர்தல் பரப்புரையும் வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி, மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு மீனவ மக்களையும் தூய்மை பணியாளர்களையும் நேரில் சந்தித்தனர். அவர்களுக்கு தேர்தல் அறிக்கையின் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினர். அப்போது மீனவ மக்கள் நடிகை கௌதமியுடன் ஆர்வத்துடன் உரையாடியதோடு செல்போனில் படம் பிடித்துக் கொண்டனர். அப்போது பேசிய நடிகை கௌதமி, அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை ரூபாய் 12,000 உயர்த்தப்படும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் சந்தன சிவா, எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நேதாஜி கணேசன், மாவட்ட பொருளாளர் கணேசன், மீனவரணி மாவட்ட செயலாளர் ஜெகன், வட்ட செயலாளர்கள் மக்கள் மகேந்திரன், சிவக்குமார், மகேஷ்குமார், மூர்த்தி, லிங்கேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் 4 நாட்களில் பிரச்சனை இல்லாமல் நடைபெறும் என்று சென்னையில் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்கள் கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று டிடிவி தினகரன் தெரிவித்தார். மேலும் டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதை கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் தமிழ்நாட்டில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணியில்
பாஜக இடம் பெற்றிருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி சொல்வதை போன்று தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் 4 நாட்களில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் முடிவெடுக்கப்படும் என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்தார். தற்போது எனக்கு தேர்தல் வேலைகள் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகுதான் நானும் ரஜினியும் இணைந்து நடிக்க இருக்கும் படத்தின் பணிகள் தொடங்கும் என்று சென்னை விமான நிலையத்தில் கமலஹாசன் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் திரைப்பட நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவருமான கமலஹாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நிச்சயமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்வேன் என்றும் அதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபடத்தான் இப்போது சென்று கொண்டிருக்கின்றேன் என்றும் பிரச்சாரம் தொடர்பாக விரைவில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அறிவிப்பேன் என்றும் கமல்ஹாசன் தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணி எதற்கு என்று நிறைய பேர் சிரித்தார்கள். இப்போது இந்த கூட்டணி நாட்டுக்கு தேவை என்றும் அந்த காரணத்திற்காகத்தான் நானும் இந்த கூட்டணியில் இருக்கின்றேன் என்றும் தற்போது எனக்கு தேர்தல் வேலைகள் இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகுதான் நானும் ரஜினியும் இணைந்து நடிக்க இருக்கும் படத்தின் பணிகள் தொடங்கும் என்றும் கமலஹாசன் தெரிவித்தார். பன்ருட்டியில் உரிய ஆவணங்களின்றி காரில் கொண்டு வரப்பட்ட ரூபாய் 85,000 தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் வேதனிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் 7 தேர்தல் பறக்கும் படை அமைத்து தீவிர சோதனை நடத்தி வரும் நிலையில் பன்ருட்டி கும்பகோணம் சாலைகள் உள்ள டிஎன்சி குடோன் எதிரே தேர்தல் பறக்கும் படை அதிகாரி முருகானந்தம் தலைமையிலான குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது உரிய ஆவணங்களின்றி ரூபாய் 75,000 எடுத்து வந்ததும் சீரங்குப்பம் செல்வராஜ் மகன் ஸ்ரீனிவாசன் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீனிவாசனிடம் இருந்த ரூபாய் 35,000 பறிமுதல் செய்து தேர்தல் பிரிவு வட்டாட்சியர் வேதனிடம் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறையில் மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியை திமுகவிற்கே அளிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளர் நிவேதா முருகன் தலைமையில் திமுக செயல் வீரர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சி பிரமுகர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் உரையாற்றினார். அப்போது மயிலாடுதுறை தொகுதியை திமுகவிற்கே வழங்க வேண்டும் என்றும் கழக தலைவர் எடுக்கும் முடிவிற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்றும் தெரிவித்தார். அப்போது திமுகவிற்கு மயிலாடுதுறை தொகுதி வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அதனைத் தொடர்ந்து இதே கருத்தை வலியுறுத்தி குத்தாலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பேசினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் பேசும்போது, நாட்கள் குறைவாக உள்ளதால் தமிழக அரசின் சாதனைகளை எடுத்து கூறி கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்து வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று நிவேதா முருகன் தெரிவித்தார். ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக கரூரில் கூட்டம் நடத்தியதாக கூறுவது அடிப்படை அறிவற்றவர்களின் பேச்சு என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் இப்படி அவதூறு பரப்புவதாகவும் தாவேக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையகத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளவர்களிடம் விஜய் நேர்காணல் நடத்தினார். அதன்பின் கட்சியின் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புதுச்சேரியில் திங்கட்கிழமை தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்றும் ஏற்கனவே வேட்பாளர் பட்டியலை விஜய் இறுதி செய்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். கரூரில் விஜயின் பொதுக்கூட்டத்தில் ஜனநாயகன் பட காட்சிக்காக படப்பிடிப்பு நடத்தியதாக கூறுபவர்கள் அடிப்படை அறிவற்றவர்கள் என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் இவ்வாறு குற்றம் சாட்டுவதாகவும் நிர்மல்குமார் கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி குறித்து அவதூறாக பேசிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் சமீபத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி ஆன்மீக பயணம் என்ற பெயரில் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறார் என்றும் இது பொறுப்பற்ற செயல் என்றும் பொதுவெளியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் விமர்சித்திருந்தார். இந்நிலையில் கூட்டணி விவகாரம் தொடர்பாக தற்போதுள்ள அரசியல் சூழலில் ஆளும் கட்சி கூட்டணி குறித்த முக்கிய முடிவுகளை அந்தந்த கட்சிகளின் உயர்மட்ட தலைவர்களே இன்னும் விவாதிக்காத நிலையில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தன்னிச்சையாக இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தது கூட்டணி கட்சியினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில்
பல்வேறு தரப்பினரும் ஜோஸ் சார்லஸின் பேச்சிற்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். காவல் நிலைய காவலில் உயிரிழந்த ஆகாஷ் வழக்கு தொடர்பாக ஆகாஷின் குடும்பத்தாரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் காவல் நிலைய காவலில் உயிரிழந்த ஆகாஷின் மரணம் தொடர்பான வழக்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிபிசிஐடி டிஎஸ்பி ஷாய் தங்கம் தலைமையில் ஆய்வாளர் சரவணகுமார், துணை ஆய்வாளர்கள் கீதா, சிவகுமார் உள்ளிட்டோர் ஆகாஷின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோரிடம் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகாஷின் தாய் மற்றும் தந்தையிடம் சம்பவத்திற்கு முன்பு நடந்த நிகழ்வுகள், காவல்துறையினர் ஆகாஷை எவ்வாறு அழைத்து சென்றனர், கைது செய்யப்பட்ட விதம், உடல்நிலை குறித்து முன்பு கூறிய புகார்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து அதிகாரிகள் தனித்தனியாக கேள்விகள் எழுப்பி விளக்கம் பெற்று வாக்குமூலங்களை பதிவு செய்து வருகின்றனர். இதனிடையே காவல்துறையினரை கைது செய்யும் வரை உயிரிழந்த ஆகாஷின் உடலை வாங்க மாட்டோம் என குடும்பத்தினர் உறுதியாக தெரிவித்தனர். கரூரில் வாக்காளர்களை அடைக்க அனுமதியின்றி 100 பட்டிகள் தயார் நிலையில் இருப்பதாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் புகைப்பட ஆதாரங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளார். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தார். மனு அளித்த பின்னர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கரூரில் சுமார் 100 இடங்களில் ஆடு மாடுகளை அடைப்பது போல மனிதர்களை அடைப்பதற்கு திமுக சார்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ள பட்டிகள் தயார் நிலையில் உள்ளன என்றும், கரூர் தொகுதியில் 48 இடங்களில் போடப்பட்டுள்ள பட்டிகளின் புகைப்பட ஆதாரங்களை மாவட்ட ஆட்சியரிடம் சமர்ப்பித்துள்ளோம் என்றும், பொதுமக்களிடம் போட்டோ, ஆதார் கார்டுகளை வாங்கி அவர்களை பட்டிகளில் உட்கார வைப்பதற்கு ஏற்பாடு செய்து வருகின்றனர் என்றும், அங்கு அவர்களுக்கு பணம், மது, பரிசு பொருட்கள் உள்ளிட்ட கவனிப்புகள் செய்ய ஏற்பாடு செய்துள்ளனர் என்றும், கரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அதிகாரிகளும் திமுகவின் கைக்கூலிகளாக செயல்படுகின்றனர் என்றும், இதனால் அனைத்து அதிகாரிகளையும் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளில் மட்டும் தனி சட்டம் உள்ளது என்றும், இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளோம். தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படும் என எதிர்பார்க்கிறோம் என்றும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதால் கடந்த ஆண்டு ரமலான் பண்டிகையை விட இந்த ஆண்டு ஆடு விற்பனை மந்தமாக இருந்ததாக ஆடு வளர்ப்பு விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை நடைபெற்று வரும் ஆட்டு சந்தையில் விவசாயிகளால் விற்கப்படும் ஆடுகளை வாங்குவதற்கு தேனி, கம்பம், கிருஷ்ணகிரி, ஓசூர், ஆம்பூர், வேலூர், சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் வியாபாரிகள் ஆடுகளை போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் சனிக்கிழமை கொண்டாடப்படும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை வார சந்தையில் விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்பவர்கள் அதிக அளவில் ஆடுகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். வெள்ளாடுகள் ஜோடி ரூபாய் 12,000 ரூபாய் 25,000, செம்மறி ஆடுகள் ஜோடி 20,000 முதல் ரூபாய் 30,000, குறும்பாடுகள் ஜோடி ரூபாய் 20,000 ரூபாய் 30,000 வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் ரூபாய் 50,000 மட்டுமே கொண்டு செல்ல தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ளதால் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஆட்டு சந்தை வியாபாரம் மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக பேராவூர் அணி பேரூராட்சி தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த சாந்தி மற்றும் அவரது கணவர் சேகர், மாமனார் செல்வராஜ் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணி பேரூராட்சி தலைவராக உள்ள திமுகவை சேர்ந்த சாந்தி என்பவர் தனது கணவர் சேகர், மாமனார் செல்வராஜ் ஆகியோர் பெயரில் பேரூராட்சி பணிகளை டெண்டர் எடுத்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு பல லட்சம் ரூபாயை மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக திமுக பிரமுகரான ஒப்பந்ததாரர் செந்தில்குமார் என்பவர் கடந்த 2025ஆம் ஆண்டு மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் 6 வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்க பேரூராட்சி இயக்குநரகத்திற்கு உத்தரவிட்டது. இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது முறைகேடு உறுதியானது. ஆனால் அரசு தரப்பில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து நீலகண்டன் என்பவர் லஞ்ச ஒழிப்பு துறையில் மனு அளித்ததுடன் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தார்.
நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி ஐயம்பேட்டையில் தற்போது பணியாற்றும் முன்னாள் பேராவூரணி பேரூராட்சி செயல் அலுவலர் பழனிவேல், பேரூராட்சி தலைவர் சாந்தி, பேரூராட்சி முன்னாள் இளநிலை பொறியாளரும் தற்போது திருக்காட்டுப்பள்ளி பேரூராட்சியில் பணியாற்றும் தாமஸ் ஆனந்த், பேரூராட்சி தலைவரின் கணவர் சேகர், மாமனார் செல்வராஜ், பேரூராட்சி தற்காலிக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் ஜமுனா ராணி, தனிநபர் நீலகண்டன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சி சார்பில் 100% பொதுமக்கள் வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் புகழூர் நகராட்சி சார்பில் வாக்களிக்க வேண்டியதின் அவசியத்தை ஒவ்வொரு வாக்காளரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற 100% வாக்களிப்பதின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை புகழூர் நகராட்சி ஆணையாளர் துவக்கி வைத்தார். பேரணியில் வேலாயுதம்பாளையம் காவல்துறையினர் சார்பில் காவல்துறை உதவி என்ற செயலியை மகளிர் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்து காவல்துறை சார்பில் விளக்கமளிக்கப்பட்டது. அப்போது காவல் உதவி என்ற செயலியை எவ்வாறு பதிவிறக்கம் செய்வது, அதனை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து காவல்துறையினரிடம் பொதுமக்கள் எடுத்துக் கூறினர். இதையடுத்து மகளிர் சுய உதவி குழுவினர் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்று தேர்தலில் 100% வாக்களிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் நகராட்சி அலுவலர்கள், ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். திசையன்விளை தாலுகா இட்டமொழியில் மின் டிரான்ஸ்பார்மர்களை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை தாலுகா இட்டமொழியில் விவசாய தோட்டங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் வகையில் இலங்கையாடி குளம் அருகே மின் கம்பங்களில் டிரான்ஸ்பார்மர்களை நிறுவப்பட்டு மின்சாரம் தடையின்றி வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வழக்கம் போல் தங்களது தோட்டத்திற்கு சென்ற விவசாயிகள் மின் மோட்டாரை இயக்கிய போது மின்சாரம் இல்லாதது குறித்து மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் கொடுத்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் மின் கம்பத்தை பார்த்தபோது 2 இடங்களில் டிரான்ஸ்பார்மர்கள் திருடு போயிருந்தது தெரிய வந்தது. நள்ளிரவில் மர்ம நபர்கள் மின் கம்பங்களில் உள்ள மின் ஒயரை துண்டித்துவிட்டு 2 டிரான்ஸ்பார்மர்களை கயிறு கட்டி இழுத்து வாகனங்களில் ஏற்றி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து இளநிலை மின்வாரிய பொறியாளர் சங்கீதா என்பவர் திசையன்விளை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் டிரான்ஸ்பார்மர்களை திருடி சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆம்பூர் அருகே பேரனின் மனைவியிடம் தகராறு செய்த மருமகளை மாமனார் நுங்கு வெட்டும் கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் குறித்து உமராபாத் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பாலூர் கிராமத்தை சேர்ந்த முனியன் என்பவருக்கு தேன்மொழி என்ற பெண்ணுடன் திருமணமான நிலையில் சில ஆண்டுகளுக்கு பிறகு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் முதல் மனைவி விவாகரத்து பெற்று சென்றுவிட்ட நிலையில் இரண்டாவதாக ராஜேஸ்வரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டதில் முனியன் என்பவருக்கு அபிமன்யு என்ற மகன் உள்ளார். இதனிடையே ராஜேஸ்வரி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலை குறைவால் இறந்துவிட்டார். முனியன் கவிதா என்ற பெண்ணை 3வது திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் முனியனின் 2வது மனைவி ராஜேஸ்வரியின் மகன் அபிமன்யு என்பவர் சென்னையில் தன்னுடன் பணியாற்றிய மாற்று சமூகத்தை சேர்ந்த பிரதீபா என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாலூர் பகுதிக்கு வந்து நுங்கு வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் அபிமன்யு மாற்று சமூகத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதை பிடிக்காமல் அபிமன்யுவின் தந்தை முனியன், அவரது 3வது மனைவி கவிதா ஆகியோர் பிரதீபாவிடம் அடிக்கடி சண்டை செய்து வந்தனர். இதுகுறித்து பிரதீபா தனது கணவருக்கு செல்போன் மூலம் தகவல் அளித்த நிலையில் தனது தாத்தா சாமுண்டிக்கு இது பற்றி அபிமன்யு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவம் நடந்த வீட்டிற்கு சென்ற சாமுண்டி கவிதாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சாமுண்டி தான் வைத்திருந்த நுங்கு வெட்டும் கத்தியால் கவிதாவை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தார். அப்போது தடுக்க சென்ற முனியன் படுகாயமடைந்து ஆம்பூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று கவிதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது.
அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமியின் அறிவுறுத்தலின் பேரில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிருஷ்ணாபுரத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் தேர்தலை எவ்வாறு சந்திப்பது என்பது குறித்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, தேர்தல் பணிகளை எப்படி திறம்பட முன்னெடுத்து செல்வது என்பது குறித்தும், கூட்டணி கட்சிகளின் ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விரிவான ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் தேர்தல் வியூகங்கள், வாக்காளர் தொடர்பு முறைகள் குறித்து நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் பேசினார். அப்போது ஒரு ஸ்டாலின் அல்ல 1000 ஸ்டாலின் வந்தாலும் அதிமுகவை வீழ்த்த முடியாது எனவும், நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க பாடுபடுவோம் எனவும் ரா தமிழ்ச்செல்வன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன், வேப்பந்தட்டை கிழக்கும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் TN சிவபிரகாசம், ரவிச்சந்திரன் உட்பட பல்வேறு கூட்டணி கட்சிகளின் மாவட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதியில் சூறை காற்றுடன் மழை பெய்ததில் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் முறிந்தும் சாய்ந்தும் விழுந்ததில் உழவர்களுக்கு பேரிழப்பு ஏற்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் மழை பெய்தது. இதனால் மணத்தட்டை, மருதூர், லாலாப்பேட்டை, வதியம், கள்ளப்பள்ளி, கருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் பல 100 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழைகள் முறிந்தும் வேரோடு சாய்ந்தும் சேதமடைந்தன. பல இடங்களில் இன்னும் சில நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் வாழைத்தாருடன் மரங்கள் வேரோடு சாய்ந்து முறிந்தும் போனதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். மேலும் குளித்தலை சுற்றுவட்டாரத்தில் பல்வேறு இடங்களில் மரங்களும் மின்கம்பங்களும் முறிந்து சாலையில் விழுந்ததால் வாகன போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. முறிந்து விழுந்த மரங்களை அகற்றி மின்கம்பங்களை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பணியாளர்கள் ஈடுபட்டனர். சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வாழைகள் சேதமடைந்ததற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உழவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருக்குவளை அருகே மக்கள் பயன்பாட்டிற்கு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்த மேலவாழக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட ஆவணியம்மன் கோவில் தெருவில் 70க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் மருத்துவமனைக்கு குறுகிய பாலம் வழியாக ஆம்புலன்ஸில் செல்ல முடியாததால் அவர்களை தூக்கி சென்று ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து அரசு புதிய பாலம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அரசு பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. சேலத்தில் அரசு பேருந்து விபத்தில் 8 பேர் உயிரிழந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. எடப்பாடி பழனிசாமி அரசை காப்பாற்றியதுதான் அரசியலில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. கடமலை மயிலையில் நடைபெற்ற திமுக பிரச்சார கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் ஆதங்கம். ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் சசிகலாவின் கட்சியும் ஒன்றாக தேர்தலில் போட்டியிடுவதென தைலாபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. சேலம் அருகே அரசு பேருந்து வேன் மீது மோதிய விபத்தில் 11 மாத கைக்குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.